உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இவ என்ன காரியம் பண்ணிருக்கான்னு பாரு வீரா. என்ன பண்ணா? மேடையில விளக்கேத்தி வச்சோல்ல, அதுல ஃபேனை திருப்பி இவ தான் அணைச்சு விட்டுருக்கா. இவ இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்யலாமா? விஜய் சொல்லிதான் இப்ப எனக்கே இந்த விஷயம் தெரியுது. இவெல்லாம் திருந்தவே இல்ல வீரா, திருந்தவும் மாட்டா. இதனாலதான் நான் இவள வீட்டுக்குள்ள சேர்க்கவே மாட்டேன்னு சொன்னேன். நீங்க 2 பேரும் தான் இவ மேல பாவப்பட்டு அடம் பிடிச்சு கொண்டு வந்தீங்க. இப்ப பாத்தீங்களா, இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தணும், அபசகுனத்தை பண்ணணும்னு ஒவ்வொரு வேலையா பாத்துக்கிட்டு இருக்கா. இன்னும் நம்ம இவளை எப்படியே விட்டு வச்சோம், எல்லா வேலையும் பாப்பா. வலிமை ஏதாவது தெரியாம அப்படி பண்ணிருப்பா. அது எப்படி தெரியாம பண்ணுவா? இல்ல எப்படி தெரியாம பண்ணுவான்னு கேக்குறேன். முதல்ல உன் தங்கச்சிய கல்யாணத்துக்காக மேடையில உட்கார வச்சு விளக்கேத்துறோம். அந்த விளக்கு அணைஞ்சு போச்சுன்னா அபசகணும்னு அவளுக்கு தெரியாதா? இல்ல 4 பேர் 4 விதமா பேசுவாங்கன்னு கூட தெரியாதா? பார், இப்படி எல்லா விஷயத்திலயும் நீ உன் அக்காவை காப்பாத்தணுங்கிறதுக்காக அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காத. அது எனக்கு சுத்தமா பிடிக்கல வீரா. நீ உன் அக்கா வாழ்க்கைய காப்பாத்தணுங்கிறதுக்காக அவ மேல இருக்க பாசத்துல அவளுக்காக பேசிட்டு இருக்க. ஆனா அவ இருக்கிற அத்தனை பேர் வாழ்க்கையும் எப்படியாவது அழிக்கணும்னு சுத்திக்கிட்டு இருக்கா. உன்ன மாதிரி நானும் இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். நான் அப்படி இருக்கணும்னு நீ எதிர்பார்க்காத. உன் மேல எனக்கு அன்பு இருக்கு, மரியாதையும் இருக்கு. ஆனா அதுக்காகலாம் நீ இவளுக்கு சப்போர்ட் பண்றதெல்லாம் பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். நல்லா புரியுற மாதிரி எடுத்து சொல்லுவா அக்காக்கு. ஐயோ, என்னால அம்மா பொண்ணு மாதிரி இருந்த உங்களுக்குள்ள பிரச்சனை வந்துருச்சுல்ல. ஏய், இப்ப யாருக்கு சண்டை வந்தது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா இதையாவது சொல்லு. சித்தி, வீராக்கா சொன்னதும் வாஸ்தவம் தானே. என்னதான் இருந்தாலும் அவியலுக்கு அவிய கூட பிறந்த அக்காவோட வாழ்க்கை முக்கியம் தானே. அத போய் நீங்க தப்பா சொல்லலாமா சித்தி? விஜி, என்ன ஏதுன்னு தெரியாம நீயும் சேர்ந்து அவளுக்கு வக்காலத்து வாங்கிக்கிட்டு இருந்த. அப்புறம் நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன். ஐயோ சித்தி, நான் சப்போர்ட் எல்லாம் பண்ணி பேசல. உங்க இடத்துல யாரா இருந்தாலும் கோவம் வரத்தே செய்யும். நீங்க கட்டி காப்பாத்தின குடும்பம் இது. அதுக்கு ஏதாச்சும் ஆபத்து கொண்டு வந்தா அவியல வீட்ல வச்சுக்க கஷ்டமாதான் இருக்கும். அதுவும் எனக்கு புரியுது சித்தி. இருந்தாலும் வீராக்கா என்ன யோசிப்பாகன்னு தான் நான் சொன்னேன். சித்தி, கலப்பா இருப்பிய, காப்பி தண்ணி ஏதாச்சும் குடிக்கிறீங்களா? நான் போய் எடுத்துட்டு வருவா. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். உங்க 2 பேரையும் இவ்ளோ நெருக்கமா இருக்க விட்டுருவேனா? ரீல்ஸ் தான்டா. ராகவா, மாரா, கார்த்தி, சொல்லுங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம். என்ன வள்ளி, என்ன பண்ண போற? நான் கல்யாண விடுனா வெறும் ஆட்டமும் பாட்டமும் மட்டும் போதுமா? போட்டி எல்லாம் வச்சாதானே நல்லா கலகலன்னு இருக்கும், பார்க்கவும் சந்தோஷமா இருக்கும். இப்ப நீங்க 3 பேரும் உங்க 3 பேர் ஜோடிக்கும் மருதாணி வச்சு விடணும். அந்த மருதாணியும் நல்லா அழகா சீக்கிரமா வச்சு விடணும். யாரு அழகா வைக்கிறீங்களோ, நல்ல செவக்க செவக்க யார் கை செவக்குதோ அவங்களுக்கு உங்க மேல காதல் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். இதுதான் போட்டி. என்ன, ரெடியா? வாங்க வாங்க. மாரா, ரெடியா? ஆரம்பிங்க. டைம் ஸ்டார்ட் நவ. காலையில இங்க பாத்தியா? இந்த வேலையும் கரெக்டா இருக்கு. கண்மணி அக்கா, நீங்க கையை காட்டுங்க. வீராக்கா, உங்க கைதான் ரொம்ப நல்லா சவச்சவான்னு சவந்திருக்கு. மாரமச்சா உங்க மேல உசிரே வச்சிருக்காக போல. என்ன கண்மணி அக்கா, உங்க கை சவக்கவே இல்ல. மச்சான நீங்க ஒழுங்கா புரிஞ்சுக்கவும் இல்ல. அவைய மேல உங்களுக்கு பாசமும் ரொம்ப கம்மி போலயே. சச்சா அக்கா, நான் அப்படி சொல்லல.
நான் மருதாணி வச்சுட்டே சொல்றேன். ஆமா, எங்க கல்யாண பொண்ணு பிருந்தா இன்னுமா வராம இருக்கு? எங்க மருதாணி கழுவு போனவள இன்னும் ஆளை காணோம். வீரா, எங்கம்மா? பிருந்தா உங்க கூட தானே வந்திருந்தா? வள்ளிமா, நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம், அவ வந்துருவா. டேய், நீங்க 2 பேரும் இந்த பக்கம் போங்க, நாங்க 2 பேரும் இந்த பக்கம் போறோம். யாருக்கிட்ட பொண்ணு மாட்டுதோ மூட்டியில கட்டி தூக்கிட்டு வந்துருவோம். மிஸ் ஆயிடக்கூடாதுடா. சரி, கிளம்புங்க. வாடா. வாடா. மேடம், போன் எடுக்கிறதுக்கு எவ்வளவு நேரம்? உங்க தங்கச்சியை தான் மேடம் தேடிட்டு இருக்கோம். எங்க தேடிட்டு இருக்கீங்க? அவ மருதாணி கழுவ ரெஸ்ட் ரூம் போயிருக்கா. கழுவிட்டு வெளியே வருவா, அங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த இடத்துல வச்சு பத்திரமா தூக்கிடுங்க. நாங்க தூக்கிட்டு கால் பண்றோம் மேடம். சரி. பிருந்தா, ஆ? எங்க உன் கைய காட்டு. ஆத்தி, நல்லா அழகா செவந்திருக்கு. மாரை மச்சான் வச்சிருக்க மருதாணி தான் நல்லா செவந்திருக்கோன்னு பார்த்தா உனக்கு அதை விட அழகா செவந்திருக்கு புள்ள. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒருத்தருக்கு ஒருத்தர் உசுறு குசுரா இருக்கியலோ? போங்கக்கா. அப்படி தாண்டி இருக்கணும். சரி, கார்த்தி மச்சான் வச்சு விட்ட மருதாணிய எல்லாருக்கும் முன்னாடி அவைய தான் பாக்கணுமா. உன்னைய தனியா வர சொல்லிருக்கா. போ. சரிக்கா. போ 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 போ. டேய், அங்க பாரு. டேய், இவதான் கல்யாண பொண்ணு நினைக்கிறேன். நம்ம சொன்ன மாதிரி லைட் ஆஃப் பண்ணிடுவானா? அதெல்லாம் பக்கவா பண்ணிடுவான்டா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.